செக்ஷன் 36 and 37 ஆஃப் லைக் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இந்த இடத்துல. ஓகே, அகே 1954 என்ன அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பெர்மனன்ட் அலிமோனி, இன்னொன்று வந்து இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ். என்ன அப்படின்னா அதிலே வந்து ஃபேர் அண்ட் ரீசனபிள். நம்ம இது நிறைய நம்ம வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் அலிமோனி பற்றி நம்ம பேசும்போதாக இருக்கட்டும், அது எப்படி அலிமோனியை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, இன்னொன்று அவங்க ப்ராப்பர்ட்டி ஒர்த், இதெல்லாம் பார்த்து தான் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போது ஒரு மந்த்லி ஒரு 1 lakh சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 10,000 20,000 போடுறது அப்படிங்கிறதும், க்ரோர்ஸ் கணக்கில் ஒருத்தவங்களுக்கு வேல்யூ இருக்குது அவங்களுக்கு போடுறதுன்றதும் இந்த இடத்துல ஈக்குவல் கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஃபேர் அண்ட் ரீசனபிள்ன்ற ஒரு வேர்டு சொல்கிறோம், விச் மீன்ஸ் அலிமோனி இஸ் நாட் அ ஃபிக்ஸட் சம். ஓகே, அது வந்து கிராஸ் சம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சம் ஆஃப் அமௌண்ட், லம் சம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ சில பேர் என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை நான் 1 time செட்டில்மெண்ட்டாக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னன்னா மந்த்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்லை நான் குழந்தைங்க பேரில் வந்து இப்போ வைஃப் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் ஒரு கெப்பாசிட்டியில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க எஜுகேஷன் வரும்போது, குழந்தைங்க வந்து கல்யாணம்னு வரும்போது நான் இதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அகைன் அது மியூச்சுவலி அக்ரி ஆகிற டேர்ம்ஸை பொறுத்து அகைன் அலிமோனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே ஆகும். இன்னொரு கேஸில் என்ன அப்படின்னா, ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாம் வரும். நமக்கு லேட்டர் ஸ்டேஜில் அசட்ஸ் அண்ட் லேபிலிட்டிஸும் அங்கே ஃபைல் பண்ணுவோம். ஓகே, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, அவங்களுக்கான எவ்வளோ லேபிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் ஒரு லைக் அலிமோனி அப்படிங்கிறது வந்து அதில் டிசைட் ஆகும்.